Hello students, good afternoon to all. Today we are going to watch about your first unit of economics, tax and its importance. எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டான டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த லெசனை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்ஸ் அப்படின்னா வரிகள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம். டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்னா வரியும் அதனுடைய முக்கியத்துவமும். அதுதான் இந்த லெசனோட டைட்டில். உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் படி தான் நாம இந்த லெசனையும் பார்க்க போறோம். வாங்க லெசன்ல என்ன இருக்கு பார்க்கலாம். இந்த லெசனை பாருங்களேன், ஒரு அழகான திருக்குறளோட துவங்கியிருக்காங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இதுதான் அந்த குறள். இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருளை சேர்த்தலிலும் பாதுகாத்தலிலும் அதனை நல்வழியில் செலவிடுதலிலும் வல்லவனே அரசனாவான். ஒரு நாட்டுக்கு ராஜா இருக்கார் அப்படின்னா அந்த ராஜாக்கு நம்ம நாட்டுல உள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும். அதுக்கு அந்த ராஜாக்கு என்ன தேவை? பொருள் தேவை, நிதி தேவை. அந்த நிதியெல்லாம் எப்படி பெறணும், அப்புறம் பெறப்பட்ட நிதியை பத்திரமா பாதுகாத்து சேகரித்து வச்சிருந்துட்டு எப்ப தேவையோ என்ன தேவையோ அதை நல்ல மொழியில செலவிடணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கவன் தான் ஒரு நல்ல அரசன் அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்லுது. கீழே பாருங்க, காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. It was only for the good of his subjects that he collected taxes from them, just as the sun draws moisture from the earth to give it back a thousandfold. இவர் என்ன சொல்றாரு இந்த காளிதாசருங்கிற அறிஞர் அப்படின்னா, எப்படி சூரியன் பூமி கிட்டேந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை எல்லாம் திருப்பியும் பல மடங்கா மழையா திருப்பி அந்த மக்களுக்கே திருப்பி தருதோ, அதே மாதிரி ஒரு மன்னன் அந்த நாட்டு மக்கள் கிட்டேந்து பெறப்பட்ட வரிகளை எல்லாம் பல மடங்கா யூஸ்ஃபுல்லா அந்த மக்களுக்கே செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த காளிதாஸ் அப்படிங்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார். இது 2 பாயிண்ட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த லெசன் உங்களுக்கு விளங்கிடும், அந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிடும். சரி, நாம இப்ப என்ன பார்க்க போறோம்? ரெடியூஸ்டு சிலபஸ் படி டாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வரி விதிப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Taxation is a term for when a taxing authority, usually a government, levies or imposes a tax. The term taxation applies to all types of involuntary levies, from income to capital gains to estate taxes. Though taxation can be a noun or verb, it is usually referred to as an act. The resulting revenue is usually called taxes. என்ன சொல்றாங்க? டாக்ஸேஷன்னா வரி விதிப்புனா, ஒரு ஒரு வரி விதிப்பு, ஒரு வரி விதிக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் வாங்கிக்க முடியாது வரி. அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மட்டும்தான் வரியை வசூல் செய்யும். யார்கிட்ட இருந்தெல்லாம் வரியை வசூல் செய்யும் அப்படின்னா, from income to capital gains to estate taxes. வருமானம், அப்புறம் சொத்து, ஒரு முதலீட்டால பெறக்கூடிய ஆதாயம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூல் செய்யும். இந்த வரி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்று பெயராகவும் இருக்கலாம், அல்லது நவுனாகவும் இருக்கலாம், அல்லது verb செயலாகவும் இருக்கலாம். இட் இஸ் யூஸ்வலி ரெஃபர் டு அஸ் ஆக்ட். இது ஒரு செயல்பாடாவே நம்ம கருதிக்கணும். வரி வசூல் செய்யறது அப்படிங்கிறது ஒரு செயல், அது வர்பா தான் நம்ம கருதணும். த ரிசல்ட்டிங் ரெவன்யூ இஸ் யூஸ்வலி கால்டு டாக்ஸஸ். அந்த மாதிரி அந்த செயலால நம்ம வசூல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்துக்கு வசூல் பண்ற பணத்துக்கு பேர் தான் டாக்ஸஸ்னு பேரு, வரி விதிப்பு அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் பாருங்க, டாக்ஸஸ் வரிகள். என்னெல்லாம் வரி பாருங்க. Taxes are compulsory payments to the government without expectation of direct or return or benefit to the taxpayers. வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வரி செலுத்துறோம் இல்லையா அந்த மக்கள் இருக்காங்களே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய தங்களுடைய வருமானத்திலேருந்து செலுத்தக்கூடிய ஒரு தொகைக்கு பேர் தான் வரியின் பேரு. According to the Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to the special benefits conferred. இதை என்ன சொல்றாரு ப்ரொஃபசர் சாலிங்மேன் அப்படிங்கிறவர்? இந்த வரிக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு விளக்கணும், டெஃபினேஷன் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, வரி என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. எல்லாருமே கண்டிப்பா டாக்ஸ் கட்டியே ஆகணும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் எதுவும் இதுல இருந்து நான் வரி கட்டிட்டேன் நீங்க எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு போய் நம்ம எந்த ஒரு சலுகையும் கேட்க முடியாது.
இந்த நம்ம டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அந்த டாக்ஸ் தொகையை வச்சு அந்த அரசு பொது நலத்திற்காக, அதாவது எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுற மாரி, அதாவது ரோடு போடுறது, கர ஸ்ட்ரீட் லைட் ஏற்படுத்தி குடுக்கறது, தண்ணி வசதி ஏற்படுத்தி குடுக்கறது, இந்த மாதிரி பொது நலத்திற்காக செய்யப்படக்கூடிய செலவுகளுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வரிய. அப்படின்னு சொல்லி புரொஃபசர் செலிங்மன் வந்து வரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் குடுக்குறாரு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரெடியூஸ்டு சிலபஸ் படி என்ன பார்க்க போறோம்? டாக்ஸேஷன் டைப்ஸ். வரி விதிப்பு வகைகள். சரி, எந்தெந்த வகையிலலாம்ப்பா வரி விதிக்கிறாங்க, எப்படி வரி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 3 types of taxation. 3 விதமான வரிகள் இருக்குது. ஒன்னு ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ், இன்னொன்னு ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ், இன்னொன்னு ரெக்ரெசிவ் டாக்ஸ். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல விகிதாச்சார வரி அப்படின்னு பேர். அடுத்தது ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா வளர் வீத வரி. ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்லி தமிழ்ல. கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட்டா ஒரே மாதிரி நேர் கூட ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா பாருங்க, கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறுமுகமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரெக்ரெசிவ் டாக்ஸ் பாருங்க, மேல இருந்து கீழே நோக்கி இறங்கு முகமா இருக்கு. இந்த இந்த டயக்ராம் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா என்னன்னு பார்க்கலாம் விளக்கமா. Proportional taxation is a method where the rate of tax is same regardless the size of the income. The tax amount realized will vary in the same proportion as that of income. இந்த விகிதாசார வரி அப்படிங்கிறது வருமான அளவை பொருட்படுத்தாம ஒரே மாதிரியா வரி விதிப்பது தான் இந்த விகிதாச்சார வரி அப்படிங்கிறது. வருமானத்தினுடைய விகிதத்திற்கு ஏற்ப வரி விகிதமும் மாறுபடும். இப்போ எல்லாருடைய வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? எல்லா ஃபேமிலிலயும் ஒரே மாதிரியான வருமானம். ஒருத்தவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க கம்மியா சம்பாதிப்பாங்க. இருக்கு இல்லையா? அத பொறுத்தது இந்த வரியும் டாக்ஸும் மாறுபடும். இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் பேரு. எக்ஸாம்பிளுக்கு கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. If tax rate is 5% on income and Mr. X gets an income of rupees 1000, he will pay rupees 50. Mr. B gets an income rupees 5000, he will pay tax of rupees 50. In short, professional tax leaves the relative financial status of taxed persons unchanged. இங்க பாருங்களேன், if tax rate is, எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, வருமானத்திற்கு 5% வரி விதிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். ஒருவர் வந்து, அதாவது எக்ஸ் அப்படிங்கிறவரு, அவருடைய வருமானம் 1000 ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா தான் வரி செலுத்துவார். சரி, மிஸ்டர் பி அப்படிங்கிறவரு, அவர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவரும் 50 ரூபா தான் வரி செலுத்துவார். ஷார்ட்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் லீவ்ஸ் their relative financial status of taxed person unchanged. சுருக்கமா சொல்லணும்னா, விகிதாச்சார வரி, அதாவது இந்த ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுகிறது. இப்ப 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் ஒரே வரி தான் கட்டணும், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் ஒரே வரி தான் கட்டணும். டாக்ஸ்னா இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். வளர் வீத வரி தமிழ்ல. Progressive taxation is the method by which the rate of tax will also increase with the increase of income of a person. If a person with rupees 1000 income per annum pays a tax of 10%, rupees 100. A person with an income of rupees 10,000 per annum pays a tax of 25%, rupees 2,500, and a person with income of 1 lakh per annum pays the tax of 50%, that is rupees 50,000. இந்த வளர் விகித வரி அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது அவர் செலுத்த வேண்டிய வரி தொகையும் அதிகரிக்கும். இதுதான் வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவருடைய வருமானத்திலிருந்து 10%, அதாவது 100 ரூபாய் வரி கட்டினா போதும். அதே நேரத்துல ஒருவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அவரு 25% கட்டணும். அவருடைய வருமானத்துல அவர் 2500 ரூபாய் வரி கட்டணும். அதே இடத்துல ஒரு 1 லேக் சம்பாதிக்கிறார், அதிகமான அளவு தொகை சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவர் 50%, அதாவது அவருடைய வருமானத்துல பாதிய 50,000 ரூபாய் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவருடைய வருமானத்தினுடைய அளவை பொறுத்து நிர்ணயிக்கக்கூடிய வரிக்கு பேர் தான் இந்த ப்ரக்ரெசிவ் டாக்ஸேஷன், வளர் வீத வரி அப்படின்னு பேர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், தேய்வு வீத வரி தமிழ்ல. A regressive tax is a tax applied and uniformly, taking a larger percentage of income from low income earners than from high income earners. It is in opposition to the progressive tax. அவ்வளவுதான்.
தேய்வு விகித வரி அப்படின்னா, அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும், குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியான வரி தான். நீ எவ்வளோ வேணா சம்பாரிச்சுட்டு போ. ஆனா டாக்ஸ் ஒண்ணே கட்டிடு அப்படின்னு சொல்றது தான் இந்த ரிக்ரெசிவ் டாக்சேஷன். அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகிறார். ஆமா, அப்ப ரூ. 50 சம்பாதிக்கிறவன் ரூ. 1000 சம்பாதிக்கிறவனும் ஒரே வரி தான் கட்டணும். நீ ரூ. 50,000 சம்பாரிச்சாலும் ஒரே வரி தான் கட்டணும் அப்படின்னா, இப்ப அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல கட்டிடுவாங்க. இப்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க இல்லையா? இந்த வேறுபாடு இந்த டாக்சேஷன்ல காணப்படுது. என்ன ரிக்ரெசிவ் டாக்சேஷன் தேய்வு விகித வரியில இந்த ஒரு ஃபால்ட் இருக்குது. இத்தகைய தேய்வு விகித வரியானது வளர் வீத வரிக்கு அதாவது இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்சேஷனுக்கும் நேர் ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க இது. நீ எவ்வளவு வேணா சம்பாரிச்சுட்டு போ, ஆனா எனக்கு இவ்வளவு தான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிக்ரெசிவ் டாக்சேஷன். இந்த போர்ஷனோட உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் முடியுது. இதுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சென்ட் பண்றேன்.